வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்ப்பதற்கு. நீங்க ரொம்ப உற்சாகமா கை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்க, ஆண்டவரை துதிக்கிறீங்க. ஆண்டவருக்காக நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நான் கல்லூரியில வேலை பார்த்திருக்கிறேன், நிறைய இடங்கள்ல நான் பேசி இருக்கிறேன். ஆனா உங்களை போன்ற ஒரு கூட்டத்துல நான் பேசினது இல்லை. இதுவே முதல் முறை உங்களை பார்ப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்த சகோதரன் அமல்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான ஊழியத்தை செய்யறாங்க, ஒவ்வொரு ஊழியம் செய்யறோம். ஆனா இவரு செய்கின்ற ஊழியம் விசேஷமானது, ஒரு சிறப்பான ஊழியம். தேவனோட அதிகமாய் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் அவர்களை பயன்படுத்தணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க இல்லையா? அந்த ஆசையை தேவன் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் அவர்களை வாழ்த்துகிறேன். சரியா? ரைட். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது என்னுடைய மாணவன் ஷெல்டன். அந்த மாணவன் இன்னைக்கு வரல, நானும் கூட நான் ஷெல்டனே நான் சந்தோஷத்தோட நினைக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துதலை கூறி நன்றி செய்தி நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க ஜபத்தோடு உட்கார்ந்துங்க. கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். இந்த ஜபத்தோட நீங்க அமர்ந்திருந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு ஒன்று ரெண்டு குட்டி கதைகளா சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், சம்பவத்தோட சேர்த்து. நான் முதலாவது ஒரு கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு ஒரு பென்சில்ல வச்சு ஒரு சின்ன கதை மாதிரி. சரியா?